இந்திரனுக்கு இணையாக இருக்கக்கூடியவர்கள் யார்? பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கும் காலத்தில் ஆலய பணிகளுக்காக யானைகளை தானம் அளிக்கக்கூடியவர்கள். இந்த தானத்தின் பலனாக இறந்த பின்பு இந்திரனுக்கு இணையான ஆசனத்தில் அமர்ந்து தேவ மங்கையர்களின் நாட்டியத்தினை ரசித்துக் கொண்டிருப்பார்கள். வருணலோகத்தில் வாழக்கூடியவர்கள் யார்? வாழ்நாளில் பொருள் செல்வத்தை ஈட்டி அந்த பொருள் செல்வத்தினை சரியான முறைகளில் செலவழிக்காமல் தனக்கு விருப்பம் போல் செலவழித்து நல்ல கர்மங்களில் உண்டாகும் இன்பத்தை அனுபவிக்காமல் அற்ப இன்பங்களை அனுபவிப்பவர்கள் இறந்த பின்பு பலவிதமான இன்னல்களுக்கு ஆளாகிறார்கள். ஒருவேளை தன்னிடம் பொருள் செல்வங்கள் மிகுதியாக இருக்கும்பட்சத்தில் திருத்தலங்களுக்கு தேவையான குதிரைகளையும் பல்லாக்குகளையும் கோவிலுக்கு கொடுக்கக்கூடியவர்கள் 14 இந்திரன் காலம் வரை வருணலோகத்தில் வாழ்ந்து பூமியில் உடலுடன் ஆன்மா இருக்கும்போது அனுபவிக்கக்கூடிய அற்ப சுகங்களை விட மிகுதியான மட்டற்ற மகிழ்ச்சியான சுகபோகங்களை உடலற்ற நிலையில் யாருக்கும் எந்த விதமான தீய செயல்களை இழைக்காமல் அனுபவிப்பார்கள். ஒரு மன்வந்தர காலம் வாயுலோகத்தில் வாழக்கூடியவர்கள் யார்? இறைவனுக்கு தேவைப்படுகின்ற அல்லது பூஜைக்கு பயன்படுத்தக்கூடிய மலர்கள் இருக்கக்கூடிய நந்தவனத்தினை திருத்தலங்களுக்கு அளிக்கின்றவர்கள் ஒரு மன்வந்தர காலம் முழுவதும் இறந்த பின்பு வாயுலோகத்தில் மகிழ்ச்சியாக வாழ்வார்கள். வெண்சாமரம் தானமாக கொடுக்கக்கூடியவர்கள் 10,000 ஆண்டுகள் வாயுலோகத்தில் சுகமாக இருப்பார்கள். அறிவாளியாக பிறக்கக்கூடியவர்கள் யார்? சான்றோர் மக்களுக்கும் ஞானம் உணர்ந்தவர்களுக்கும் நவரத்தினங்களை தானமாக கொடுக்கக்கூடியவர்கள் மறு ஜென்மத்தில் அறிவாளியாக பிறப்பார்கள். தானம் கொடுக்கும் பொழுது தானம் கொடுப்பவரின் தன்மைகளை அறிந்து தானம் கொடுப்பது மென்மேலும் சிறப்பை ஏற்படுத்தும். உடலும் ஆன்மாவும் இணைந்த நிலையில் பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கும் காலத்தில் தனக்கு போக மீதி இருக்கக்கூடிய தானியங்களை இயலாதவர்களுக்கும் துன்பத்தில் இருப்பவர்களுக்கும் எவ்வித பலனையும் எதிர்பார்க்காமல் தானமாக கொடுக்கக்கூடியவர்கள் செய்த புண்ணியத்தின் விளைவாக மறுஜென்மத்தில் தீர்க்க ஆயுள் உடையவர்களாக பிறப்பார்கள். நவரத்தினத்தையும் தானியத்தையும் தானமாக பெற்றவர்கள் முறையான வழிகளில் தான பொருட்களை பயன்படுத்துவதன் மூலம் வைகுண்டம் அடைவார்கள். ஒருவேளை தானமாக கிடைக்கும் பொருட்களை தவறான கண்ணோட்டத்துடனும் அல்லது தவறான செயல்பாடுகளுக்கு பயன்படுத்துவதினால் பலவிதமான இன்னல்களுக்கு உள்ளாவார்கள். பிரம்மலோகத்தில் வாழக்கூடியவர்கள் யார்? எந்த ஒரு பொருளையும் தன்னுடைய சுயநலத்திற்காக இல்லாமல் அல்லது பொருளை பெற்றவர் தனக்கு ஏதாவது ஒரு வகையில் பெற்ற பொருளுக்கு இணையாக உதவிகளை செய்வார் என்று கருதாமல் அதாவது எந்தவிதமான பலன்களையும் எதிர்பார்க்காமல் தானம் செய்பவர்களின் மரணம் என்பது மிகவும் உன்னதமாக இருக்கும். இவ்விதமாக வாழ்ந்து இறந்தவர்களுக்கு மீண்டும் பிறவி வாய்ப்பதில்லை. அவர்கள் பிரம்மலோகத்தை அடைந்து இன்பமாக வாழ்வார்கள். தன்னுடன் இருப்பவர்கள் மற்றும் தன்னை சார்ந்து இல்லாதவர்களுக்கும் நன்மை செய்யக்கூடிய செயல்களை விரும்பி செய்கின்றவர்கள் சூரியலோகத்தை அடைந்து இன்பமாக வாழ்வார்கள். வாழும் காலத்தில் கிடைக்கும் பொருள் செல்வத்தை சேர்த்து தன்னுடைய செல்வ மதிப்பினை மட்டும் அதிகரித்து கொள்ளாமல் நட்பலன்கள் மற்றும் நற்கர்மங்களை அதிகரிக்கும் நோக்கத்தோடு தீர்த்த யாத்திரைகளை மேற்கொள்ளக்கூடியவர்களும் தீர்த்த யாத்திரையிலும் தேவையற்ற செயல்களை செய்யாமல் அறம் தொடர்பான செயல்களை செய்கின்றவர்கள் இறந்த பின்பு சத்தியலோகத்தில் வாழ்வார்கள். குபேரலோகத்தில் வாழக்கூடியவர்கள் யார்? மானிட பிறப்புகளில் திருமணம் என்பது எவ்வளவு முக்கியமானதோ அதேபோல அவர்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் அவர்களின் வாழ்க்கையிலேயே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கும். அவர்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளை நல்ல ஒழுக்கத்துடனும் பண்புடனும் வளர்ப்பது ஒவ்வொரு பெற்றோர்களின் தலையாய கடமையாகும். தனக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளில் ஆணாயினும் பெண்ணாயினும் அவர்களை ஒழுக்கநெறியுடன் வளர்த்து திருமணம் செய்து வைப்பவர்கள் மிகவும் புண்ணியம் செய்தவர்கள் ஆவார்கள். அதிலும் பெண் பிள்ளைகளை ஈன்றெடுத்து அவர்களை நன்முறையில் வளர்த்து கன்னிகாதானம் செய்து கொடுக்கக்கூடியவர்கள் 14 இந்திர ஆயுள் காலம் வரை அமராவதியில் சுகமாக லயித்து இருப்பார்கள். தன்னைவிட செல்வத்தில் குறைவாக இருக்கக்கூடிய மற்றும் தன்னை சார்ந்து இருக்கக்கூடியவர்கள் பெண் குழந்தைகளின் திருமணத்திற்கு தேவையான உதவிகளையும் அல்லது வெள்ளி பொருட்களையும் எந்தவிதமான பலனையும் எதிர்பாராமல் தானமாக கொடுக்கக்கூடியவர்கள் குபேரலோகத்தில் ஒரு மன்வந்தர காலம் வரை வாழ்வார்கள். அவரவர்களின் வசதிக்கேற்ப தானங்கள் கொடுப்பது அவரவர்கள் இறந்தபின்பு வாழ்கின்ற லோகத்தை அவர்களாகவே தேர்ந்து எடுத்துக் கொள்கின்றார்கள். அதாவது தாமிரம் மற்றும் நெய் போன்றவற்றை தானமாக கொடுக்கின்றவர்கள் சந்திரலோகத்தில் வாசம் செய்வார்கள். ஜனலோகத்தில் வாழக்கூடியவர்கள் யார்? துன்பப்படும் வேளையில் சக மனிதர்கள் என்பதில் எந்தவிதமான பலனையும் எதிர்பார்க்காமல் பண உதவிகளையும் பொருள் உதவிகளையும் செய்கின்றவர்கள் ஸ்வேத தீபத்தில் நெடுங்காலம் வாழக்கூடியவர்கள் ஆவார்கள். பல உயிரினங்களுக்கு தேவையான வாழ்வாதாரமான நீர் நிலையத்தை உருவாக்குகின்றவர்களும் அல்லது பாழடைந்த நிலையில் உள்ள நீர்நிலைகளை சீர்திருத்தம் செய்யக்கூடியவர்களும் இறந்த பின்பு ஜனலோகத்தில் நீண்ட காலம் சுகமாக லயித்து இருப்பார்கள். வைகுண்டத்தில் வாழக்கூடியவர்கள் யார்? மனித இனத்திற்கு மட்டும் பயன்படாமல் மற்ற இனத்தை சார்ந்த உயிரினங்களுக்கும் பயன்படும் நோக்கத்தோடு வாழ்வாதாரமாக இருக்கக்கூடிய பல பயனுள்ள மரங்களை நடுகின்றவர்களும் அல்லது வளர்ந்த மரங்களை பாதுகாக்கக்கூடியவர்களும் தபோ லோகத்தை அடைந்து வாழ்வார்கள். மலர்கள் பூத்து குலுங்குகின்ற பூந்தோட்டத்தை தானமாக கொடுக்கக்கூடியவர்கள் இறந்த பின்பு 16 ஆண்டுகள் துருவலோகத்தில் சுகமாக லயித்திருப்பார்கள்.
திருத்தலங்களில் விமானம் அமைக்கக்கூடிய பொருள் செலவினை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் வைகுண்டத்தில் ஒரு மன்வந்திரம் காலம் வரை வாழ்வார்கள். புராண நிகழ்வுகளை குறிக்கக்கூடிய சிற்பங்களை உடைய கோபுரங்களை உருவாக்குவதற்கு தேவைப்படக்கூடிய பொருள் செல்வங்களை அளிக்கக்கூடியவர்கள் 64 ஆண்டுகள் பரமபதத்தில் இருப்பார்கள். பரமபதம் என்பது நிரந்தரமான ஒன்றாகும். ஒருமுறை அதை அடைந்துவிட்டால் அதை இழப்பது என்பது இயலாத ஒன்றாகும். சிவிகையை தானமாக கொடுப்பதன் மூலம் 8 ஆண்டுகளும் தோழியை தானம் செய்வதன் மூலம் 100 மன்வந்திரமும் பரமபதவாசலும் கிடைக்கும். இறைவன் பவனி வரக்கூடிய வீதிகளை செம்மைப்படுத்தக்கூடியவர்களும் அதை சீர் செய்யக்கூடியவர்களும் 10,000 ஆண்டுகள் இந்திரலோகத்தில் சுகமாக இருப்பார்கள். தவத்திலும் ஒழுக்கத்திலும் சிறந்து விளங்கக்கூடிய ஞானியர்களின் தரிசனமும் ஆசீர்வாதங்களும் ஸ்பரிசமும் பாவத்தை அழிக்கும் சக்திகள் உடையதாகும். பௌர்ணமியில் தோலோற்சவம் என்ற ஊஞ்சல் உற்சவம் செய்யக்கூடியவர்கள் இப்பிறவியிலும் எடுக்கப் போகின்ற அடுத்தடுத்த பிறவிகளிலும் இன்பத்தை அடைவார்கள். இந்த உற்சவத்தை பங்குனி உத்திரத்தன்று நடத்தக்கூடியவர்கள் 200 ஆண்டுகள் வைகுண்ட வாசத்தை அனுபவிப்பார்கள். ஆன்மாவின் சுகம் எங்கு நிறைந்திருக்கின்றது? இறந்த பின்பு உடலற்ற ஆன்மாவானது அனுபவிக்கின்ற அனைத்து இன்பங்களும் உடலுடன் கூடிய ஆன்மாவுடன் பொருள் செல்வத்தை சேகரித்து வளப்படுத்தி கொள்ளக்கூடிய வாழ்க்கையில் செய்கின்ற செயல்களின் அடிப்படையில் ஆன்மாவின் சுகமானது நிறைந்திருக்கின்றது. கைலாயத்தில் வாழக்கூடியவர்கள் யார்? உடலுடன் கூடிய ஆன்மா வசிக்கும் உலகில் பொருள் இருப்பவர்களுக்கு மட்டுமே அனைத்து சுகங்களும் கிடைக்கின்றது. ஆனால் இங்கு சுகமாக இருந்த ஆன்மா இறந்த பின்பு எண்ணற்ற வேதனைகளையும் துன்பங்களையும் யமலோக பயணத்திலும் யமபுரத்திலும் அனுபவித்து கொண்டிருக்கின்றது. அரிதிலும் அரிதான மானிட பிறப்பு கிடைத்தும் அதை எதற்காக பிறந்திருக்கிறோம் என்பதை உணராமல் அற்ப சுகத்திற்காக பாவங்களை மென்மேலும் செய்து மீண்டும் இந்த உலகில் மாறுபட்ட ஒரு உயிரினங்களாக பிறந்து தன்னுடைய பாவங்களை கழித்து கொண்டே இருக்கின்றார்கள் பகுத்தறிந்து உணரும் பலர். தன்னுடைய சக்திக்கு முடிந்தளவு தானங்கள் கொடுப்பது அவர்களின் இம்மைக்கும் மறுமைக்கும் நன்மையளிக்கும். தானம் கொடுப்பது என்பது கட்டாயமானது அல்ல. முடியாதவர்களுக்கு அவர்கள் துன்பப்படும் வேளையில் தேவையான உதவிகளை எந்தவிதமான பலனையும் எதிர்பாராமல் செய்வது உத்தமமாகும். தாமிரத்தாலான பாத்திரங்களில் எள்ளை நிரப்பி தானம் கொடுப்பவர் ஒரு எள்ளுக்கு 1 வருடம் வீதம் கைலாயத்தில் வாழ்வார்கள். அவர்கள் செய்த இந்த நற்செயலின் பயனாக நல்லதொரு குலத்தில் பிறந்து திடகாத்திரமாகவும் ஆயுளுடனும் கீர்த்தியுடனும் வாழ்ந்து அனைவரிடத்திலும் பாராட்டுக்களை பெறக்கூடியவர்களாக இருப்பார்கள். தானம் கொடுப்பது சிறிய பொருட்களாக இருந்தாலும் அதை கொடுக்கக்கூடிய மனமானது பெரிதாக இருந்தால் முழு பலனையும் அடைய இயலும். தாகத்தில் வருகின்ற நல்லவர்களுக்கு ஒரு சொம்பு அளவு தண்ணீரை தானமாக கொடுத்தால் கைலாயத்தில் அவர்களுக்கான இடம் காத்திருக்கும். கந்தர்வலோகத்தில் வாழக்கூடியவர்கள் யார்? உண்பதற்கு சுவையான பழங்களை கொடுக்கக்கூடியவர்கள் ஒரு பழத்திற்கு 1 ஆண்டு வீதம் கந்தர்வலோகத்தில் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். செய்த புண்ணியத்தின் அளவு மிகுந்து இருந்தால் அவர்கள் எடுக்கும் மறுபிறவியில் குணமுள்ள பண்புள்ள இல்லாளும் சற்புத்திரர்களும் பெற்று தீர்க்க ஆயுளுடன் வாழ்வார்கள். வைகுண்ட வாசம் பெறக்கூடியவர்கள் யார்? கார்த்திகை மாதத்தில் துலா தானம் செய்யக்கூடியவர்கள் 3 யுகங்கள் வரை வைகுண்டத்தில் வாழ்வார்கள். ஆதவன் உதிக்கையில் கங்கையில் நீராடக்கூடியவர்கள் 60,000 ஆண்டுகள் பரமபதத்தில் இருப்பார்கள். சாலி கிராமத்தை மிகுந்த ஆதாரத்தோடு பூஜித்து அதன் தீர்த்தங்களை அருந்தக்கூடியவர்கள் வைகுண்டத்தில் 100 ஆண்டுகள் வாழ்ந்து பூவுலகில் செல்வந்தர்களாகவும் வல்லவர்களாகவும் மேன்மையுடன் வாழ்வார்கள். விரதத்தையும் நோன்பையும் பக்தியுடன் கடைபிடிக்கக்கூடியவர்கள் 14 இந்திர காலம் வரை சொர்க்கத்தில் வாழ்வார்கள். சுதர்ஷன ஹோமமும் தன்வந்திரி ஹோமமும் செய்யக்கூடியவர்கள் ஆரோக்கியமானவர்களாகவும் எதிரிகள் இல்லாதவர்களாகவும் இருப்பார்கள். ஒருவேளை எதிரிகள் இருந்தால் அவர்களை நிர்மூலம் செய்யக்கூடியவர்களாகவும் தீர்க்க ஆயுளுடனும் வாழ்வார்கள் என்று ஸ்ரீமன் நாராயணன் கருடாழ்வாரிடம் கூறினார். கருட புராணம் நிறைவு. கருடாழ்வார் ஸ்ரீமன் நாராயணனை நோக்கி இறப்பு பிறப்புகளில் இருந்த அனைத்து சந்தேகங்களும் என்னிடமிருந்து விலகின. யாம் வினாவிய அனைத்து வினாவிற்கும் விடையளித்த உலகத்தை காத்து ரட்சித்து கொண்டிருக்கும் நாராயணனுக்கு மிக்க நன்றிகள் என்று கூறினார். நாராயணர் கருடனே, யாம் உனக்கு கூறிய அனைத்து கருத்துக்களும் உம்மால் பிறருக்கு உபதேசிக்கப்பட்டு அந்த கருத்துக்கள் யாவும் உன்னுடைய பெயரிலேயே அழைக்கப்படும். அந்த புராணம் கருட புராணம் என்று வருகின்ற காலங்கள் யாவும் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று ஆசியும் அளித்தார். எவன் ஒருவன் அவனுடைய தந்தை இறந்து தீட்டு காலம் முடிவதற்குள் கருட புராணத்தை வாசிப்பதை கேட்கிறார்களோ அவனுடைய தந்தைக்கு மோட்சம் கிடைக்கும். தாய் இறந்த பொழுது கருட புராணத்தை வாசித்தாலோ அல்லது கேட்டாலோ தாய் சொர்க்கத்தை அடைவாள். இதைத் தவிர புண்ணிய காலத்திலும் கிரகண காலத்திலும் இந்த கருட புராணத்தை படித்தாலும் கேட்டாலும் புண்ணியங்கள் பலவற்றை அவன் அனுபவிப்பான். பலமுறை தானம் செய்தாலும் கயா கங்கை போன்ற புண்ணிய நதிகளில் சிரார்த்தம் செய்வதால் கிடைக்கக்கூடிய புண்ணியங்களை விட இந்த புராணத்தை மனதளவில் படித்து அதை வாழ்க்கையில் கொண்டு செயல்படுத்தக்கூடியவர்கள் அதிக புண்ணியத்தை அடைவார்கள். உலகில் தோன்றி இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களிலும் சிறந்து விளங்கக்கூடிய மனித உயிரினத்தின் பிறப்பின் முக்கியத்துவமும் ஏன் மற்ற உயிரினங்களை காட்டிலும் பகுத்தறிந்து உணரும் தன்மை மனித உயிர்களுக்கு மட்டும் மிகுந்து இருக்கின்றன.
என்பதற்கான காரணத்தையும் பிறப்பின் நோக்கம் யாதென்று அறிந்து கொள்வதற்கான வினாவும் விடையுமாக யாம் உமக்கு அளித்து இருக்கக்கூடிய இந்த புராணத்தின் மூலமாக அனைவரும் அறிந்து சொர்க்கத்தினை அடைவதற்கான சூட்சுமங்களை புரிந்து கொள்வதற்கான பொக்கிஷமான கருத்துக்களை தெரிவிப்பதற்காகவே இந்த புராணத்தை யாம் உமக்கு கூறினேன் என்றார் அகில லோகத்தையும் காத்து கொண்டே இருக்கக்கூடிய ஸ்ரீமன் நாராயணன். மட்டற்ற மகிழ்ச்சியில் திளைத்திருந்த கருடன் பகவானை நோக்கி, கருணையின் கடலே, கருணாமூர்த்தியே, என்னுள் இருந்த கேள்விகளையும் நீரே எழுப்பி அதற்கான பதில்களையும் உரைத்து என்னுள் ஏற்பட்ட பல ஐயங்களையும் சந்தேகங்களையும் நிவர்த்தி செய்து விளக்கம் கொடுத்துள்ளீர்கள். நான் மாபெரும் பாக்கியசாலி. தங்களின் திருவாயால் இவ்வளவு புண்ணியம் நிறைந்த புராணத்தை கேட்க எத்தனை பிறவிகளில் என்ன தவம் செய்தேனோ என்று உரைத்த வண்ணமாக கருடன் ஆதிசேஷனின் மீது வீற்றிக்கும் உலகைக் காத்து ரட்சித்து கொண்டிருக்கக்கூடிய திருமகளுடன் வாசம் செய்து உலக உயிர்களுள் ஒன்றாய் திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாராயணரை வலம் வந்து வணங்கி மகிழ்ந்தார். இவ்விதமாக ஸ்ரீமன் நாராயணன் கருடாழ்வாருக்கு உபதேசித்த அறம், பொருள், இன்பம், வீடு என்ற 4 வகைப் பொருட்களைப் பற்றி விளக்கக்கூடிய புராணத்தை முனிவர்களின் விருப்பத்திற்கு ஏற்றவாறு கூறி முடித்தார் சூதமா முனிவர். சூதமா முனிவர் கருட புராணத்தின் மகிமையும் ஸ்ரீமன் நாராயணன் எடுத்துரைத்த விதத்தையும் கேட்டிருந்த நைமிசாரண்யத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த முனிவர்கள் பகவான் நாமங்களைப் போற்றி பாடி மகிழ்ந்தார்கள். நன்றி, வணக்கம்.